வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 180 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 182 ரெசிஸ்டன்ஸை வச்சு 183 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனாலேருந்து மார்க்கெட் படிப்படியாக ஏறி 182 வரைக்கும் போய் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி 186 வரைக்கும் போய் அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலை. மார்க்கெட் முழுக்க பையிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம், ஒரு கரெக்ஷன்லாம் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த கரெக்ஷன் தான் இப்போ நடந்திருக்கு. ஒரே நாள் மார்க்கெட் மேலே போனனால ட்ரெண்டு மாறிடுச்சுன்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 182க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணி மார்க்கெட்டை ஃபுல்லாக கரெக்டாக விட்டு கன்சால்டேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிடச்சா நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் மற்றும் நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங்கில் நம்ம ஏற்கனவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். இந்த கான்ட்ராக்ட் முழுவதுமே நம்ம செல்லிங் சாதகமாக எடுத்திருக்கோம். முதல் முறையாக இந்த கான்ட்ராக்டில் இப்போ தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு ட்ரிகர் ஆகுது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாப் லாஸ் இல்லை. அதனால் என்னென்னா மார்க்கெட்டை தொடர்ந்து துரத்தாமல் அது கொஞ்சம் டைம் கொடுத்து கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் பொசிஷன் வந்தால் மறுபடியும் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.